நம்ம பழைய பதிவில் வந்து கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்குறோம். இதில் சிவனுடைய ரோல் என்ன, அவர் எப்போ வருவார், எப்போ செய்வாருங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பழைய ஆடியோவில் வந்து நிப்பாட்டி வச்சுருப்போம். ஸோ இந்த ஆடியோவில் அவர் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் சிவனுடைய படமும் நம்ம காமிச்சிருப்போம். பக்கத்தில் வந்து தியானம் பண்ணக்கூடிய அந்த ஒரு நிலை சம்மந்தப்பட்ட ஒரு படமும் காமிச்சிருப்போம். இவ்வளோ நாளாக நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா 2 பேருமே ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பாக வந்து 2 பேரும் ஒன்றும் கிடையாது. அதை சார்ந்த ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துட்டு அடுத்து நம்ம வீடியோவில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய நம்ம பார்க்கலாம். ஸோ சிவன் வேறு, சங்கர் வேறு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஏன்னா காரணம்னாக்க சிவன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க உடல் சார்ந்த உணர்வோடு இல்லாதவர். ஏன்னா அவர் வந்து பிறக்கிறதில்ல, பிறந்தால் தான் அந்த உடல் சார்ந்த உணர்வு அவருக்கு ஏற்படும். ஸோ அவர் பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால என்றைக்கும் நம்ம வந்து சிவலிங்கமாகவே வச்சு நம்ம வந்து வணங்குறோம். அவருக்குன்னு மூக்கு, மொழி, உருவம், நகை, அலங்காரம் எதையும் நம்ம வந்து காட்டுறதே கிடையாது. அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய படம் பார்த்தீங்கன்னாக்கா இவரை நம்ம சிவன் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவர் வந்து சிவன் கிடையாது. இவர் பேர் வந்து சங்கர். ஹரஹர சிவ சிவ சங்கரா அப்படிம்பாங்க. சிவனுடைய தீவிர பக்தன். இவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வம்சாவளிகள் வந்து குடும்பம் சார்ந்த வம்சாவளிகள் வந்து இருக்கும். ஏன்னா உடல் சார்ந்தவர், ஏன்னா பிறப்பு எடுத்துட்டார் இல்லையா. ஸோ சிவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிறப்பு வந்து கிடையாது. அப்படின்றதுனால சிவலிங்கத்தை இவர் வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு, வணங்குறாரு. யாருமே வந்து தன்னைத்தானே ஒரு படத்தை வச்சு யாரும் வந்து வணங்கிக்க மாட்டாங்க. அப்போது ஒரு தீவிர தவத்தினுடைய நிலையிலேருந்து சிவனை வந்து வணங்குறாருன்னா அப்போ இவருக்கு முன்னாடி அவர் இருக்கிறாரு. இதுதான் வந்து 2 பேர்த்துக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டு. ஸோ 2 பேருக்கான இன்னொரு சின்ன வித்தியாசம்னா சத்தியத்தினுடைய தர்மத்தை மறுபடியும் இவரால் வந்து போதிக்க முடியும். யாரால்? சிவனால் போதிக்க முடியும். ஆனால் சத்தியத்தினுடைய தர்மத்தை இன்றைக்கி நிறையா பேர் வந்து வெளிப்படுத்தக்கூடியவங்க இருக்கிறாங்க. இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த நிலையிலே எப்பயுமே நிலைச்சிருக்க முடியுமா அப்படின்றது முடியாத ஒரு டஃப்பான காரியம். ஸோ மனித உடல் யார் எடுத்தாலும் அதில் வந்து மிஸ் அண்ட் ப்ரெசென்ட் ஆக தான் செய்யும். ஸோ மனிதனுடைய செயலுக்கும் இறைவனுடைய செயலுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ மனிதனுடைய நிலையில் சத்தியத்தினுடைய தன்மையில் எப்பயுமே யாராலையும் நிலைச்சிருக்க முடியாதுன்றதுனால தான் எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு அவருடைய பாதத்தில் நம்ம எல்லாம் ஒப்படைச்சிட்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம நகர்ந்துடுறோம். மனிதனை வந்து ஒருத்தர் வந்து பிறந்துட்டாலே வெட்டுக்காயங்களோட தான் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பிறந்தே ஆகணும். ஸோ வெட்டுக்காயங்கள் இல்லாமல் இங்கே வந்து யாருமே வந்து பிறக்க முடியாது. நீங்கள் மண்ணில் பிறந்துட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கான கோடாரி இந்த உலகத்தில் பிறந்துருவாங்க. அது வந்து சொந்த பந்தத்தின் மூலமாக அமைவாங்க. இல்லை நீங்கள் இனத்தை வந்து உற்பத்தி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் குடும்பத்தின் மூலமாக அந்த வெட்டு சம்மந்தப்பட்ட கோடாரி வந்து பிறந்திருக்கும். இல்லை அப்படின்னா எங்கேருந்து சம்மந்தம் இல்லாமல் யாரும் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க. அவங்க வந்து உங்களை கோடாரி மாதிரி வெட்டி சாச்சிட்டு போயிடுவாங்க. ஒன்று சொல்லால் வெட்டுவாங்க, இல்லை செயலால் வெட்டுவாங்க, இல்லை காரியத்தினால வெட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து மனித உடல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் நடக்கும். ஸோ சிவனுக்கு அது நடக்காது. ஏன்னா சிவன் அப்படின்றவர் பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவர். இன்னொரு விஷயத்தில் முக்கியமாக சொல்ல போனோம்னா எல்லா மதத்துக்காரங்களும் பார்த்தீங்கன்னாக்க சிவனை வந்து ஏற்றுக்குவாங்க. ஏன்னா சிவன் வந்து ஜோதி சுரூபமானவர், ஒளிவு ரூபமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது எல்லா மதத்துக்கும் அவர் தலைவனாக இருக்க முடியும். ஏன்னா அவர் பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கிறதுனால அவர் ஏற்றுக்குவாங்க. அல்லான்னு சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க, இறைவான்னு சொன்னாலும் ஏற்றுவாங்க, தேவன் சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க, ஆண்டவன் சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க. ஆனால் மனித உடல் சார்ந்தவர்களை வந்து எல்லா மதத்துக்காரங்களும் ஏற்றுக்குவாங்களான்னு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்துஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் ஏற்றுக்குவாங்க, முஸ்லீம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஏற்றுக்குவாங்க, கிறிஸ்டியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஏற்றுக்குவாங்க. ஆனால் எல்லாருமே வந்து மனித உடல் சார்ந்தவங்களை ஏற்றுக்குவாங்களா, ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக வச்சு மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம்.